அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 7ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் கவின்கலை வேந்தர் சிவதமிழ் சீராளர் நம் அன்பிற்கினிய சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்கள் சார்பிலும், நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பெண்ணிய போராளி தங்க மங்கை சமூக காவலர் மீனா திருப்பதி அம்மா அவர்கள் சார்பிலும் பணிவோடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து இந்த மார்கழி திருவிழாவை வெகு சிறப்பாக திருவெம்பாவை பாடலுக்கு உரை சொல்லி அழகூட்டிக் கொண்டிருக்கும் நம் கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் என் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மல் அப்பா அவர்களுக்கும் அம்புஜம் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நம் கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் நில ஒளி வேந்தர், நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக எங்களுக்காக ஒருங்கிணைத்து உதவி செய்யக்கூடிய எங்கள் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் கோபாலையா அவர்களுக்கும், அன்பு தோழமைகள் முத்துஞானம் தோழி மாவட்டம் 18/12 ஆளுநர் சொல்லின் செல்வி முத்துஞானம் அவர்களுக்கும், நம் கௌசிகம் தமிழால் இணைவோம் சங்கத்தின் தலைவி ராதா விஜயராகவன் அவர்களுக்கும் அன்பும் வரவேற்பையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான வரவேற்பு. இப்பொழுது நம் திருப்பாவை 7ஆம் பாசுரத்திற்குள் பயணிக்கிறோம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால். ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலுரெம்பாவாய். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலுரெம்பாவாய். இந்த 7ஆவது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இறைவனோடு இணைந்து இருப்பதை காட்டிலும் அந்த இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் அடியவர்களோடு இணைந்து இருப்பது, ஒருவருக்கு ஒருவர் இறைவனை பற்றிய செய்திகளை பரிமாறிக்கொள்வது, அதுதான் சிறந்த அடியவர்களுக்கு மிகவும் பிடித்த செயலாக கருதப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அந்த செய்தியினையே உணர்த்தும் விதமாக இந்த பாடல், இந்த பாசுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கேசவனுடைய புகழினை நாங்கள் பாடுவதை கேட்ட பின்னர் கூட எங்களோடு நீயும் வந்திருந்து அதை அனுபவிக்காமல் படுக்கையிலேயே இப்படி படுத்து உறங்கிட்டு இருக்கிறாயே, தலைவிக்கு புகழ் சேர்க்கக்கூடிய செய்கையா இது? இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளை செய்யற காரியம் அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இங்கே அவளுக்காக தொடுக்கப்படுகிறது. இரவெல்லாம் விழித்திருந்தியா? இரவெல்லாம் விழித்திருந்து நீ பகலிலே உறங்கும் பழக்கம் கொண்டவளா? பேய்கள் தானே அப்படி செய்யும். பொழுது விடிந்த பின்னரும் உறங்கும் பெண்ணே, நீ என்ன பேய் பெண்ணா அப்படின்னு தோழியர் கேட்கிறாங்க. இன்னும் உறங்குகிறாயே அப்படின்னு அவளை பரிகாசம் செய்கிறார்கள். பேய் பெண்ணே என்று நயமாக அழைப்பது பொதுவாக இரவிலேயே முழித்திருந்து பகலிலே உறங்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடலாம்.
இந்த இடத்துல வந்து தேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க, தேசம் அப்படின்னு எதுகையை கருதி இந்த இடத்துல இந்த வரியில கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மாயனாகிய நம் கண்ணபிரான் அவன் செய்த இன்னொரு மாயச் செயல். ஏன்னா ஒவ்வொரு பாசுரத்திலும் அவனுடைய ஒரு திருவிளையாடலை, அவன் செய்த ஒரு சாகசத்தை, அவனின் வல்லமையை போற்றும் விதமாகவே ஒவ்வொரு பாடலும் இழைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுல கண்ணன் என்ன செய்தார், என்ன மாயச் செயல் செய்தார்னு பார்ப்போம். குதிரை வடிவத்தில் வந்த கேசி என்ற அரக்கனை அடையாளம் கண்டு அவனை அழித்தவன். அதனால் கேசி என்ற அரக்கனை அழித்ததால் இவனுக்கு கேசவன் என்ற பெயர் வந்ததாம். மதிகட்டு போய் பேய் போன்று பொழுது விடிந்த பின்னரும் தூங்கக்கூடியவளே, தோழியே, பேய் பெண்ணே, காலை பொழுதில் இறை தேடுவதற்காக வெளியே புறப்பட்டு செல்ல இருக்கக்கூடிய வலியன் குருவிகள் எல்லாம் என்ன செய்தான், தாங்கள் பிரிய வேண்டிய அந்த ஒரு வருத்தமான ஒரு சூழலை வெளிப்படுத்தி ஒன்றுக்கு ஒன்று கீசு கீசு என்று தங்களுக்குள்ளே பேசுவது எங்களுக்கு கேக்குதே, உனக்கு கேட்கலையா, உன் காதுகளுக்கு அது எட்டவில்லையா பெண்ணே அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, ஒருத்திய பேசும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குழந்தைங்களை இப்போ ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு நம்ம சொல்லுவோம், என் செல்லம்ல எம்பிட்டு அழகடி, இத பண்ணிருடிமா அப்படின்னு ஒரு உயர்த்தி பேசிட்டு ஒரு காரியத்தை நாசுக்கா சொல்ற மாதிரி, நறுமணம் வீசக்கூடிய கூந்தலை உடையவளே, அதாவது அவளை வந்து பாராட்டி பேசி, இப்பதானே பேய் பெண்ணே சொன்னாங்க. இந்த ஆயர் குலத்து பெண்மணிகள் எல்லாம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாலியாம், அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த தாலியும் ஆமை மறுப்பு தாலியும், 2 விதமான தாலி இருக்கும் போல இருக்கு அவங்க அணியக்கூடியதுல. அது ஒன்றோடு ஒன்று மோதி அது கலகலவென்று ஒரு சத்தத்தை எழுப்பும் வகையில் தன்னுடைய கைகளை எல்லாம் அசைத்து மத்தினை கொண்டு தயிரை கடைகிறார்களாம். அந்த தயிர் கடையக்கூடிய பேரொலியும் உனது காதுகளுக்கு கேட்கவில்லை போலிருக்கிறது அப்படிங்கிறார். நாங்க கூப்பிட்டு உனக்கு கேட்கல, இப்படி ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய அருமையான பெண்கள் தாலி ஒன்றோடு ஒன்று உரச தன்னுடைய கைகளினால் தயிரை கடைந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கலகல சத்தம் உனக்கு கேட்கலையா? தலைவியாக இருந்து நீதான் எங்களுக்கு வழிகாட்டணும். அப்படிப்பட்ட பெண்ணே, நாராயணனாகிய கண்ணன் அந்த குதிரை வடிவில் வந்த கேசிங்கிற அசுரனை கொன்ற வெற்றியை எல்லாம் புகழ்ந்து பேசி அவனுடைய சாகசங்களை எல்லாம் நாங்கள் போற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? படுக்கையில் படுத்துக்கொண்டே இருக்கிறாய், எங்கள் குரலுக்கு நீ செவி மடுக்க மாட்டேன் என்கிறாய். கண்ணனின் மீது அதிக அன்பு கொண்டவளாக இருப்பதாக சொல்லும் நீ வெளியே வந்து கண்ணனுடைய வெற்றியை கொண்டாடாமல் இப்படி படுக்கையில் கிடக்கலாமா? இது நியாயமா? அவனை பற்றி நீதானே பெருமையாக பேசுவாய், வாய்கிழிய பேசுபவளே வாசல் திற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்முடைய விரோதி கேசி ஒளிந்து விட்டான், அந்த நிம்மதியில பயம் எதுவுமே இல்லாம உறங்குறையோ, ஒருவேளை அவன் தான் இல்லையே, நம்ம எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்னு. ஒளி மிகுந்த முகத்தினை உடையவளே, வந்து வாசல் கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆனை சாத்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது வலியன் குருவிக்கான ஒரு பெயர். அதிகாலையில் எழுந்து கூட்டம் கூட்டமாக தன்னுடைய துணைகளுடன் கீச் கீச் என்று ஒலி எழுப்புமாம். அது எப்படி கேக்குதாம் காதுக்கு, கிருஷ்ண கிருஷ்ண என்று கிருஷ்ணகானம் போல் கேட்கிறதாம். ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆய்ச்சிகள் ஏன் அந்த தயிர் கடையிறது இங்க பத்தி பேசினாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். கண்ணன் எழுந்து விட்டால் நம்மை வேலை செய்ய விட மாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். அங்க இருக்கக்கூடிய அந்த வெண்ணையை திருடி திம்பான், அவங்க தயிரை கடைய விட மாட்டான், கழுத்தை கட்டிப்பான், அவங்க கூட விளையாட கூப்பிடுவான். அதனால அவன் தன் மீது சாய்ந்து சாய்ந்து கையை பிடித்து தடுத்து தயிர் கடைவதையே தடுத்து விடுவான், காரியத்தையே கெடுத்து விடுவான். அதனாலதான் அவன் தூங்கி எழுவதற்கு முன்பாக தயிரை கடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் எல்லாம் தயிரை கடைகிறார்களாம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைக்கும் என்று பார்க்கடலை அவசர அவசரமாக கடைந்தார்கள். நம்ம திருவாசக தொண்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம சிவன் பொசுக்குன்னு வந்து அந்த விஷத்தை வாயில போட்டுக்கிட்டாருன்னு. அப்படி வேகமாக கை வலிக்க மறுபடியும் மறுபடியும் சோறாமல் கடைகிறார்கள். அதனால் அவர்கள் அணிந்திருந்த தாலி. ஏன்னா அவன் எந்திக்கிறதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும், நம்ம செய்வோம் இல்லையா, குழந்தைங்க சீக்கிரமா தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள சமையல் வேலையை முடிச்சு வச்சுட்டா பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத பார்க்கலாம். அதே போலதான் இங்க கண்ணன் எழுந்து வருவதற்கு முன் தன்னுடைய வேலைகளை தயிர் கடைகிற வேலையை பார்க்கிறாங்க. அப்பொழுதுதான் நான் சொன்ன அந்த அச்சுத்தாலியும் ஆமைத்தாலி போன்ற ஆபரணங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று மோதி அற்புதமான ஓசையை எழுப்புகிறது. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, சொல்லுவோம்ல, இடி இடிச்சாலும் காதுல கேட்காம எப்படி தூங்குது பாரு அப்படி. இவ்வளவு சத்தத்துக்கு இடையிலேயும் நீ எப்படி அம்மா தூங்குகிறாய்? பேய்த்தனம் என்பது தமோ குணம், அது உன்னை பிடித்து ஆட்கொண்டு விட்டதா?
நீ நாயக பெண் பிள்ளையாயிற்றே, நாங்கள் கேசவனை பாட பாட நீ கேட்டுக்கொண்டே சுகமாக படுத்துக் கொண்டிருக்கிறாயா? இது நியாயமா? ஒளி பொருந்திய முகத்தை உடைய பெண்ணே, உடனே வா, வந்து கதவை திற, பாவை நோன்பை நோற்பதற்கு வருவாயாக அப்படின்னு ஆண்டாள் தன் தோழியரை மட்டுமன்றி நம் அனைவரையுமே எழுப்புகிறாள். இந்த மாயை நம்மளா நினைச்சுப்போம், இனி எந்த இதுவும் துன்பம் இனி இல்லை, சோர்வில்லைங்கிற மாதிரி. அந்த கேசிங்கிற அரக்கன் செத்து போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தூங்கலாம். அப்படி இல்லை. அதுதான் சொல்றா. உறக்கத்திலிருந்து எழுந்து வருவாயாக, அவனை பற்றி துதித்து பாடுவோம், நோன்பினை மேற்கொள்வோம்னு. அந்த மந்தார மலையை மத்தாக கொண்டு திருப்பார் கடலை கடைந்ததால் தான் அமிர்தம் கிடைத்தது. அதே போல் நாம் தினமும் இப்படிப்பட்ட திருப்பாடல்களை பாடி இறைவனை உள்ளம் என்னும் நம்முடைய பார்க்கடலில் அவனுடைய நாமத்தை உச்சரித்து உச்சரித்து தொடர்ந்து செய்து வந்தோமானால் தயிரிலிருந்து எப்படி வெண்ணெய் கிடைக்குமோ அது போலவே நம் உள்ளத்தில் இருக்கும் அவனுடைய பேரருள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் என்பதே இந்த பாடலின் உட்பொருளாக சொல்லி இந்த திருப்பாசுரம் 7 உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள், நம் கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்கா பேச்சம்மல் அப்பா, நம் நிறவொளிவேந்தர் வாழ்நாள் சாதனையாளர் அழகுராஜா ஐயா, எங்கள் மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர், எங்கள் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் செம்மல் கருத்து களஞ்சியம் கோபால் ஐயா அவர்கள், தோழமைகள் முத்துஞானம் மற்றும் ராதா விஜயராகவன் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லி அடுத்த திருப்பாவை பாசுரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.